பிரசன்ட் கண்டிஷனில் அவர் ஸ்டேபிளாக இருக்கார். உண்மையான அக்கறை இருந்தால் அவரோட உடல் நலமடையத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர் நாங்கள் சந்திக்க வந்தோம். ஏன்னா கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியாவில் பத்திரிகையில் தவறான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தெளிவுபடுத்துறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அவரை சந்திக்க வந்தோம். அவருடைய டாக்டரை சந்தித்து பேசணும். அவர் இப்போ ஐசியூவில் இருக்கார். உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. நியூமோனியா அட்டாக் ஆகிருக்கு. ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு தகவல் கொடுத்தாரு. நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்த நேற்று அவங்க குடும்பத்தார் நிறைய பேர் பார்த்ததால இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாங்க. ப்ரெசன்ட் கண்டிஷனில் அவர் ஸ்டேபிளாக இருக்கார் அப்படிங்கிறத தகவல் எடுத்து சொன்னாங்க. அதனால் இப்போ சில பேர் அதீத ஆர்வத்தில் இல்லை சில பேர் தவறான எண்ணத்தில் தவறான செய்திகளை பரப்புகிறாங்க. உண்மையாகவே நீங்கள் இயக்குனர் இமயம் மேலே நீங்கள் அன்பு கொண்டிருந்தால் அவர் உடல் நலமாக வேண்டுங்கிற பிரார்த்தனை பண்ணுங்கள். அது ஒரு வகையில் அவர் அவரோட உடல் ரெக்கவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தவறான செய்திகளை பகிராதீங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் குடும்பத்தாரோ இல்லை ஆஸ்பத்திரி நிர்வாகமோ செய்தியை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாக விருப்பப்பட்டோ இல்லை தவறான செய்திகளை யாரும் பகிர வேண்டாம். நாங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் சந்தித்தோம். டாக்டர் தலைமை டாக்டரே சந்தித்து அவரோட உடல்நிலையை கேட்டோம். டாக்டரோட வெர்ஷன் கிளியராக இருந்தது. எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்து ஸ்டேபிளாக இருக்காங்க. நிமோனியா அட்டாக் ஆகிருக்கு. அதனால் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால நாங்கள் யாரையும் பார்க்க அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மருத்துவ அறிக்கையை டெய்லி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த தவறான செய்திகள் வராமல் இருக்கிறதுக்காக டெய்லி மருத்துவ அப்டேட் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிங்கன்னு சொல்லியிருக்கோம். அது டெய்லி இனிமேல் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தவறான செய்தியை பரப்பாதீங்க. உண்மையான அக்கறை இருந்தால் அவரோட உடல் நலமடையத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. உண்மையாகவே நீங்கள் இயக்குனர் இமயம் மேலே நீங்கள் அன்பு கொண்டிருந்தால் அவர் உடல் நலமாக வேண்டுங்கிற பிரார்த்தனை பண்ணுங்க. அது ஒரு வகையில் அவர் அவரோட உடல் ரெக்கவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தவறான செய்திகளை பகிராதீங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் குடும்பத்தாரோ இல்லை ஆஸ்பத்திரி நிர்வாகமோ செய்தியை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாக விருப்பப்பட்டோ இல்லை தவறான செய்திகளை யாரும் பகிர வேண்டாம். நாங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் சந்தித்தோம். டாக்டர் தலைமை டாக்டரே சந்தித்து அவரோட உடல்நிலையை கேட்டோம். டாக்டரோட வெர்ஷன் கிளியராக இருந்தது. எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்து ஸ்டேபிளாக இருக்காங்க. நிமோனியா அட்டாக் ஆகிருக்கு. அதனால் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால நாங்கள் யாரையும் பார்க்க அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மருத்துவ அறிக்கையை டெய்லி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த தவறான செய்திகள் வராமல் இருக்கிறதுக்காக டெய்லி மருத்துவ அப்டேட் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிங்கன்னு சொல்லியிருக்கோம். அது டெய்லி இனிமேல் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தவறான செய்தியை பரப்பாதீங்க. உண்மையான அக்கறை இருந்தால் அவரோட உடல் நலமடையத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க.